கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போனார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டது. இதை சன்பல்லாத்து, தொபியா போன்ற யூதாவின் சத்துருக்களும் பிரஜாதியார் அனைவரும் கண்டபோது அவர்களுக்கு முந்தியிருந்த வேகம் குறைந்து முனையற்று போனவர்களாய் இருந்தார்கள். நெகேமியா இவைகளை கண்டு தேவனுடைய தயவுள்ள கரம் இதை செய்தது என்று சொல்லி யூத ஜனங்களோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். அந்த நாட்களிலே யூதாவில் உள்ள பெரிய மனிதர்களிடமிருந்து தொபியாவுக்கு கடிதங்கள் போகிறதும் தொபியாவிடத்திலிருந்து யூதர்களுக்கு கடிதங்கள் வருகிறதும் அநேகமாயிருந்தது. அந்த அளவுக்கு அலங்கம் கட்டுமான பணி முடிவடைந்த விஷயம் மக்களை பாதித்தது. தொபியா ஆராகின் குமாரனாகிய செக்கனியாவுக்கு மருமகனாய் இருந்தான். மேலும் தொபியாவுடைய மகனான யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் மகனை விவாகம் பண்ணியிருந்தபடியால் யூதாவில் அநேகர் தொபியாவோடு இணக்கமாயிருந்தார்கள். தொபியா போன்றவர்கள் செய்கிற சிறிய நன்மைகளையும் மக்கள் நெகேமியாவிடம் வந்து கூறுவார்கள். அதற்கு நெகேமியா வாயிலிருந்து வருகிற சிறிய வார்த்தைகளையும் பெரியதாக திரித்து தொபியாவிடம் போய் சொல்லிவிடுவார்கள். இவைகளை தொபியா கேட்டு நெகேமியாவுக்கு பயமுண்டாகும்படி அநேக கடிதங்களை அனுப்புவான். இன்றைக்கும் நிறைய பேர் இப்படித்தான் ஒருவரிடமிருந்து கேட்ட செய்தியை மற்றவர்களிடம் திரித்து கூறி தாங்கள் நல்ல பெயர் எடுக்க நினைக்கிறார்கள். இப்படித்தான் 2 குடும்பங்கள் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருக்கும். எப்போதும் எதிரும் புதிருமாக இருப்பார்கள். இவர்கள் 2 குடும்பங்களுக்கும் நல்லவர் போல ஒருவர் இருந்து கொண்டு 2 பேருக்கும் சமாதானம் பேசி அவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் போல எப்போதும் இங்கும் அங்குமாக சென்று பேசுவார். அப்போது இவர் அவரிடம் பேசின காரியங்களை எல்லாம் கேட்டுவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்வார். அங்கே அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும்போது இவரிடம் கேட்டவைகளை எல்லாம் ஒன்று விடாமல் உளறிவிடுவார். உடனே அவர் மிகவும் கோபமும் எரிச்சலும் அடைவார். அதனால் பகை இன்னும் அதிகமானது. பின்பு ஒருவருக்கொருவர் கூறியவற்றை மனதில் வைத்து கொண்டு சண்டையிடுவர். இல்லையென்றால் கடிதங்களின் வாயிலாக, போனின் வாயிலாக சண்டை போடுவர். ஒருவருக்கொருவர் உன்னை கொன்று விடுவேன் என்கிற பயமுறுத்துதலோடு சண்டை போடுவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் அநேக இடங்களில் இந்த மாதிரியான சண்டைகள் இருக்கிறது. அந்த நாட்களிலும் சன்பல்லாத்து, தொபியா போன்றோரிடம் சில யூதர்கள் சேர்ந்து கொண்டு பெண் கொடுக்கல் வாங்கலிலே சொந்தம் பாராட்டி கொண்டு அவன் ஏதாயினும் தனக்கு நன்மை செய்தால் அதை நெகேமியாவிடம் வந்து கூறுவது. பின்பு நெகேமியாவின் வாயில் தெரியாமல் ஒரு வார்த்தை விழுந்துவிட்டால் அதை பெரியதாக உருவகப்படுத்தி தொபியாவிடம் கூறுவதுமாக இருந்தது. இப்படிப்பட்ட சில யூதர்களைப் போன்று இன்றைக்கும் நம்மை சுற்றி அநேகம் பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் ஜாக்கிரதையாக பதில் கூற வேண்டும். இல்லை என்றால் ஒருவருக்கொருவர் சண்டைகளை அதிகமாக்கி பகையை வளர்த்து விடுவார்கள். பின்பு ஒருவருக்கொருவர் பயமுண்டாக்குகிறவர்களாகவும் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நம்முடைய சண்டையை பார்த்து பயப்படும்படியாகவும் மாறிவிடும். ஆகவே நாம் பயமுறுத்தப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் பயமுறுத்தாதபடி எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.